அனிமேனா என்னன்னு தெரியுமா? நம்ம சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூன்ஸ் எடுத்து கொஞ்சம் டிப்ரெஷன், கொஞ்சம் பாலிடிக்ஸ், கொஞ்சம் ஃபிலாசபி, கொஞ்சம் ஹார்ட் பிரேக், நிறைய லெசன்ஸ், அதை விட நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேர்த்து ஜப்பான் மக்கள் ஒரு கலவையாக பண்ணி இந்தாங்கடா உங்கள் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயம் தான் அனிமே. கண்டிப்பாக இது ஒரு ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் எங்கள் சைட்லேருந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக அனிமே எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது நாங்கள் 5 அனிமே உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரோம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி அனிமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னவாக இருக்கும்? ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் நருட்டோ. ஏன் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்கூல் சில்ட்ரன். அந்த ஏஜ் எராலேருந்து ஆரம்பித்து அவங்க எப்படி வளர்றாங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி வராங்க, இது எல்லாமே ஒரு கேரக்டர் க்ரோத்தாக அவங்க படிப்படியாக காமிச்சிருப்பாங்க. டு அ பாயிண்ட் வேர் ஒருத்தனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றவனால கூட ஒரு லெஜெண்டரி பிளேயர் ஆக முடியும் ஒரு பர்டிகுலர் அனிமேல. அந்த பர்சன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்ட்ரகிள்னால எவ்வளோ பேர் அவங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க, இது எல்லாமே ரொம்ப அழகாக அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. நருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால நார்மல் ஸ்கூல், அவங்க பிளேயர் அப்படின்றனால பெரிய ஃபுட்பால் பிளேயரோ அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இது ஒரு நிஞ்சா ஸ்கூல். அந்த நிஞ்சா ஸ்கூலில் இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிற எல்லா கிட்ஸும் தே ஆர் ட்ரைங் டு பிகம் நிஞ்சாஸ். அதில் ஒரு லெஜெண்டரி நிஞ்சா, அதாவது ஒரு உலகமே பேசப்படுற அளவுக்கு ஒரு பெரிய நிஞ்சா எப்படி ஆகிறது. லைட்டாக அது ஸ்பாய்லர் தான், பட் நருட்டோ மோஸ்ட்லி. பட் யா, என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒய் திஸ் இஸ் அ வெரி குட் அனிமே டு ஸ்டார்ட் ஆஃப் வித் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் ரவுண்டட் அனிமேஸ் அவுட் தேர். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கி, ஸ்டோரிக்கு ஸ்டோரி இருக்கி, பவருக்கு பவர் இருக்கி, எல்லாம் இருக்கி அப்படின்ற மாதிரி ஒரு இட்ஸ் அ வெரி வெல் ரவுண்டட் அண்ட் வெல் தாட் அவுட் அண்ட் வெரி relatable anime also for every age out there. And it's a very philosophical anime too. And power systems one of the most unique power systems out there அப்படின்னு நான் சொல்லுவேன். So this is a very good anime to start off with. உங்க நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அனிமே இதுவா இருக்கும்? என்னோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னும் போது சோலோ லெவலிங். இட் வாஸ் அ குளோபல் ஃபினாமினா. அனிமேக்கு ப்ரையர் எக்ஸ்போஷர் இல்லாதவங்க கூட they got into anime solely because of solo leveling. And it is actually an easy anime to get into as well. ஏன் அப்படின்றது காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் த ரீசன் ஸ்பெசிஃபிக்காக ஒய் இட்ஸ் ஈஸி அனிமே டு கெட் இன்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற டைம் பீரியடில் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஜஸ்ட் அ ஸ்வைப் அவே. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கம்ப்ளீட்லி ஃபாஸ்ட் பேஸ்டு அனிமேவா வித்தவுட் எனி டல் மொமெண்ட்ஸாக இருக்கிற ஒரு அனிமேவா அது இருக்குது. மான்வாவும் படித்து முடிச்சிட்டேன் அண்ட் இட் ஒன்லி கீப்ஸ் கெட்டிங் பெட்டர். அது மட்டும் இல்லாமல் நருட்டோ மாதிரியே ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு பர்சனை எப்படி அவங்களோட முயற்சினால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறாங்க லேட்டராக அப்படின்றதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஈச் ஃப்ரேம்ஸ், அந்த விஷுவலைசேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய ஒரு அனிமே. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன? டீமன் ஸ்லேயர். பியூட்டிஃபுல் அனிமே. UFO டேபிள் ஸ்டூடியோஸ் பட்ஜெட்டை மறந்து எடுத்த ஒரு அனிமே. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ். இட் வாஸ் அமேசிங் 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 அமேசிங். டெஃபினெட்லி a beginner friendly anime. 2 reasons. ஒன்று, அவங்க சொன்ன மாதிரி one of the most visually captivating and stunning animes out there. எந்த அளவுக்கு அதோட விஷுவல்ஸ் அமேசிங்காக இருக்குது அப்படின்னா, நாங்களே த லாஸ்ட் கடைசியாக வந்த மூவி இன்ஃபினிட்டி கேசல் ஐமேக்ஸில் போய் பார்த்தோம். நம்ம ஊரில் ஆக்சுவலாக நம்ம எப்படி நம்மளோட ஹீரோஸ்க்கெலாம் விசில் அடிப்போமோ அதை விட லவுடாக, அதை விட மாஸாக ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எவ்ரி பர்சன் ஆன் த ஸ்க்ரீன். விசில் பறக்குது, எங்களுக்கு டைலாக்ஸ் கேட்க மாட்டேங்குது, காது கிழியுது. முக்கியமாக செம விசில், வேற லெவலில்
ஹைப்பு. ஸோ செகண்ட் ரீசன் விஷுவல்ஸ் தாண்டி வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட் அனிமே ஆஸ் வெல். சோலோ லெவலிங் அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸ்ட் கிடையாது, பட் இருந்தாலும் இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட். ரொம்ப இன்டெப்த்து வந்து ஃபிலோசாஃபிக்கலாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்லேருந்து நான் வந்து இந்த அனிமே நான் பிரேக் டவுன் பண்ணேன் அப்படின்னா it has one of the most dull stories and character development arcs அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அந்த கம்ப்ளீட் பிரேக் டவுன் வந்து we'll see it in maybe future. But yeah, definitely a beginner friendly anime. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்? என்னோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். இது பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்கள் முதல் வாட்டி பார்க்கும்போது how did you feel? இட் வாஸ் வெரி டிஸ்டோபிக் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ மக்கள் ஏதோ ஒரு வால்குள்ளே இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜயன்ஸ்லாம் வருது. ரொம்ப வியர்டாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி பார்க்க ஆரம்பிக்கும் போது. ஒரு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் போகும்போது என்னடா, இட் வாஸ் ஹைலி ரெக்கமெண்டட். பட் போக போக திங்ஸ் அந்த இது அனிமே டெவலப் ஆகிறத வச்சு இட் வாஸ் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி தான் போச்சு என்ன கேட்டிங்க அப்படின்னா. பட் உங்களோட கருத்து என்ன இல்லை? நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஏதோ வந்து ஒரு டிஸ்டோபியன் ஃபேண்டசி, போக போக ஆஸ் த ஸ்டோரி டெவலப் த கேரக்டர்ஸ் டெவலப். இன்ஃபேக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வேற ஏதோ வந்து உலகத்தில் வந்து ஏதோ பார்க்குறோமோ, கரெக்டான அனிமே தான் பார்க்குறோமோ அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து யோசிக்க வச்சு அதை எப்படி வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் ரிட்டன் அனிமேஸ் அவுட் தேர். அண்ட் இந்த அனிமே வந்து நம்ம மீதி இப்போ கடைசியாக பார்த்த 2 அனிமே மாதிரி இல்லாமல் திஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் டெப்த் டு இட். ஏன்னா இந்த அனிமேல வந்து ஒரு ஃபிலாசபி ஆகட்டும் சரி, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆகட்டும் சரி, ஒரு வார் டோன் எரா ஒரு வார் டோன் ஜோன் எப்படி இருக்குது அப்படின்றதாகட்டும் சரி, ரிடெம்ஷன் ஆர்க், ஹவு அ பர்சன் வாண்ட்ஸ் டு ஷோல்டர் தி என்டையர் வெயிட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது முதற்கொண்டு வந்து இட்ஸ் அ வெரி டீப் அனிமே சொல்லப்போனால். பட் அந்த டீப் அனிமே அப்படின்றதுனால வந்து போரிங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக கிடையாது. அனிமே பார்த்தவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, எரன் ஏகர் ஹவு வாஸ் இட் ரைட் ஆர் ராங்? ஸோ உங்கள் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன்? ரிசர்வ் த பெஸ்ட் ஃபார் த எண்ட். நம்ம கோஜோ ஃபேன் கிளப் தான். ஜுஜுட்சு கைசன் பற்றி தான் பேசுகிறேன். அமேசிங் அனிமேஷன்ஸ், நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் பீப்புள் வில் என்ஜாய் வாட்சிங் திஸ் அனிமே அ லாட், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். அண்ட் நல்ல ஒரு கேரக்டர் டெப்த்தும் இருக்குது. ஈவன் வில்லன்ஸ் ஹேவ் அ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் அழகாக பேசியிருப்பாங்க. Definitely one additional point to what you said is unique power system. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவர் சிஸ்டம். ஏன்னா இந்த ஈச் ஆஃப் த பவர்ஸ் தட் ஆர் கிவன் டு ஈச் டிஃப்ரெண்ட் கேரக்டர், அந்த ஒரு பவர்ஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கும். தேர் இஸ் அ லிமிட்டேஷன் டு ஈச் ஆஃப் த பவர்ஸ். அந்த யூசேஜோட தேர் இஸ் அ பர்மிட் டு விச் தே கேன் ஆக்சுவலி யூஸ் த பவர்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் சிஸ்டமில் வந்து அவங்க வந்து எப்படி வந்து தே ஆர் ஏபிள் டு move past their limitations. Yeah, break their limitation, move past their blockades and all of those things. ரொம்ப நல்ல ஒரு வெல் ரிட்டன் அனிமே. ஸோ இப்போ நம்ம 5 அனிமேஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ எந்த அனிமேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லலாம்? மோட்டிவேஷன் வேணுமா? நாருட்டோ. ஹைட் ஃபைட்ஸ் வேணுமா? ஜுஜுட்சு கைசன். விஷுவல்ஸ் வேணுமா? டீமன் ஸ்லேயர். பாலிட்டிக்ஸ், ஃபிலாசபி, ஸ்லீப்லெஸ் நைட் வேணுமா? அட்டாக் ஆன் டைட்டன். கடைசியாக ஃபுல் ஆன் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வேணுமா? சோலோ லெவலிங். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா your life is going to start changing. That includes your Instagram, your YouTube, as well as your sleep cycles. So, commentல சொல்லுங்க, what anime are you going to start off with, or which anime made you fall in love with? And futureல இன்னும் detailed breakdown வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல போடுங்க. Do like, share and subscribe.